தமிழகத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளையும் ஆப்டிகல் ஃபைபர் எனப்படும் கண்ணாடி ஒளியிழை மூலம் இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் என்ற தனி அமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிக்கை வாசித்த அவர், மேலும் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் மூலம் அனைத்து இல்லங்களுக்கும் குறைந்த செலவில் தரமான இணைய இணைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா, மத்திய அரசு அறிவித்துள்ள பாரத் நெட் திட்டத்தை தமிழகத்தில் மாநில அரசு மூலமாக செயல்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தினை 3000 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசின் பங்களிப்புடன் தமிழக அரசே செயல்படுத்தும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கென தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் என்ற ஒரு தனி அமைப்பு உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் அகண்ட அலைவரிசை சேவை மற்றும் இதர இணையதள சேவைகள் ஆகியவற்றை வழங்குவதற்காக இந்திய ரயில்டெல் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். முதற்கட்டமாக 552 உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இச்சேவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக ஜெயலலிதா தெரிவித்தார். இணைய சேவைகளுடன் இணைய வழி தொலைக்காட்சி சேவையும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இல்லந்தோறும் இணையம் என்ற கொள்கையின் அடிப்படையில் அனைத்து இல்லங்களுக்கும் குறைந்த செலவில் தரமான இணைய இணைப்புகளை வழங்கிடும். மேலும் அதிவேக அகண்ட அலைவரிசை சேவைகள் மற்றும் இதர இணையதள சேவைகள் ஆகியவற்றுடன் சேர்த்து புதிதாக இணைய வழி தொலைக்காட்சி சேவைகளும் இன்டர்நெட் புரோட்டோகால் டெலிவிஷன் IPTV வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் 10,034 சேவை மையங்கள் இயங்கி வருவதாகவும் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்ட பின்னர் இதுவரை சுமார் 70 லட்சம் பயனாளிகள் பயனடைந்துள்ளதாகவும் ஜெயலலிதா தெரிவித்தார். 2015-2016 ஆண்டில் சேவை மையங்கள் மூலம் தற்போது அரசு துறைகளால் வழங்கப்பட்டு வரும் சேவைகளுடன் கூடுதலாக மேலும் 300 சேவைகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இந்த கூடுதல் சேவைகளை வழங்க அரசுக்கு 10 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.